Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்றைக்கி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 26,020 கண்டினியூஸாக செல்லிங் ப்ரெஷர் செல் ஆன் ரைஸில் இன்றைக்கி இருந்திருக்கு. சென்செக்ஸில் நம்ம டெலகிராம் சேனலில் மார்னிங் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மாட்டோம்னு சொல்லி கிளியரான மெசேஜ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 1 hour நல்ல மொமெண்டம் இருக்கும் மார்க்கெட்டில், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் நல்ல லோ ப்ரீமியமில் சான்சஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி சென்செக்ஸ் இருந்திருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இதுதான் என்னோடய டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக 26,020 தான் பிவோட்டாக ஒர்க் ஆகும். எய்தர் மேலே சப்ஸ்டெயின் ஆனால் அப் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, பிரேக் டவுன் ஆச்சுன்னா டவுன் சைடில் 25,920 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 15 minutesலேயே அது கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நவம்பர் பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுக்குறேன், சிலபஸை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நவம்பர் 15th ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் பேட்ச் 8 to 9:30 கிளாஸஸ் இருக்கும். ரெக்கார்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்டர்டே புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நம்ம சொல்லியிருப்போம். கால் ரைட்டர்ஸ் பெரிய லெவலில் மார்க்கெட்டில் இல்லை, புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்கிறது. எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா புட் ரைட்டர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் எல்லாம் அன்வைண்ட் பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணி எக்ஸிட் ஆகிருக்காங்க. கால் ரைட்டர்ஸ் மட்டும்தான் மார்க்கெட்டில் இருக்காங்க. இப்போ 26,000 கால் ரைட் இருக்குது, 25,900 ஸ்டாடில் இருக்குது. கால் ரைட் பொறுத்த வரைக்கும் 26,000 ஹெவி கால் ரைட் இருக்குது, ஃபாலோட் பை 100-200 ஈவன் ரைட்டிங் இருக்குது. பட் புட் ரைட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏதோ நம்மளுக்கு தெரியாத நியூஸ் இருக்குது இம்பேக்ட் ஆகிற மாதிரி நினச்சிட்டு புட் ரைட்டர்ஸ் பெரிய லெவலில் ஒன்றும் மார்க்கெட்டில், நாளைக்கு ஃப்ரைடே இருக்குது, மண்டே இருக்குது, டியூஸ்டே இருக்குது, 3 days எக்ஸ்பைரி இருந்தும் புட் ரைட்டர்ஸ் அக்ரெசிவாக மார்க்கெட்டில் செல் பண்ணல. அப்போ நாளைக்கு எப்படி மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ½ hour மார்க்கெட்டை என்ன சினேரியோ சொல்லுது, என்ன ட்ரெண்டு இருக்குது, எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். எடுத்தோடய மார்னிங் ட்ரேட் பண்ணுறதுனா அது ஸ்கேல்ப் ட்ரேட், அது இண்டிவிஜுவலாக ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி பண்ணுற ட்ரேட். ஒரு மொமெண்டம் ட்ரேட், ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 45 minutes வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் மொமெண்டம் ட்ரேடை கேட்ச் பண்ண முடியும். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு 15 minutes டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,040, 25,800 இந்த 240 ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் வித் வால்டிலிட்டி ஜோன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் வித் வால்டிலிட்டி ஜோனில் பாக்ஸ் தியரியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் டெசசிவ் 1 hour கேண்டிலில் க்ளோஸ் வந்தால் தான் எகைன் ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லைனா இதுக்குள்ளே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எதை பேஸ் பண்ணி டச் பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் டச் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச்சு, தேர்டு பிரேக் டவுன் ஆகிருக்கு. திருப்பி ப்ரைஸ் உள்ளார வந்ததுக்கப்புறம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபெயிலியர், ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் இந்த 25,800 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அங்கே மார்க்கெட் வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுத்து தான் புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஆட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 2 நாள் தான் எக்ஸ்பைரிக்கு. மார்க்கெட் கீழே வரும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 45 minutes எப்படி கிரியேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டாடலோட ப்ரீமியம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ப்ரீமியம் கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நேற்று ஓவர் நைட் டிகே நடந்திருக்கு. நம்ம நேற்றே வீடியோவில் தெளிவாக சொன்னோம், லாஸ்ட் மினிட்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 288 டைரெக்டாக 305 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸ்டாடல் ப்ரீமியம். அங்கேருந்து மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகும்போதே 270 தான் ஓப்பன் ஆகுது. ஆல்மோஸ்ட் 35 points ஓவர் நைட் டிகே நடந்திருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்டெலிட்டியில் ஃபஸ்ட்டு கீழே செல்லிங் ப்ரெஷர் வந்தனால 280 வந்த ப்ரீமியம், அதுக்கப்புறம் கன்சால்டேட்டில் ப்ரீமியம் மொமெண்டம் இருந்தாலுமே பட்டு ஸ்டாடலோட ப்ரீமியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட்ஸ் டிகே தான் நடந்திருக்கு. நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நிஃப்டிக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் 26,040 25,800 இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டோம். அதில் வரும்போது வர ப்ரெஷர் பொறுத்து முன்ன பின்ன இந்த மாதிரி கேண்டில் விக்கு வரதுக்கான இங்கே விக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 25,940 to 950 இந்த லெவல் வந்து பிவோட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இன்றைக்கி மதியானம் ஆஃப்டர்நூன் இது பிரேக் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் அதுக்கு மேலே வைக்கவே இல்லை. 25,920 940 க்ளோசிங் வைக்க முடியல. நாளைக்கு இது பை ட்ரெண்டாக திரும்புது அப்படின்னா 940க்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா எகைன் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது இது வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது 26,020 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வேறு இருக்குது, ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேறு இருக்குது. அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் 26,100 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் புல்லிஸில் திரும்பிச்சுன்னா கால் ரேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, புட் ரேட்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் கிடச்சிச்சின்னா கால் சைடில் கால் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் அடிக்க நல்ல மொமெண்டம் கொடுக்கறதுக்கான நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸில் பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக 26,174 ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைனர் சப்போர்ட் 25,850, மேஜர் சப்போர்ட் 25,780. இன்கேஸ் அது கீழே பிரேக் ஆச்சுன்னா லாஸ்ட்டு சப்போர்ட் 25,680 685 சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். கிஃப்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்க பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங் காட்டுது. நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்கோ அது பொறுத்து தான் ஓப்பன் ஆகும். ஆல்மோஸ்ட் இப்போ ஃப்ளாட் ஆர் ஸ்லைட் கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிவோட்டை டெசசிவ் பிரேக் அவுட் வேணும். டெசசிவ் பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு லாங் சைடில் என்ட்ரி எடுக்கலாம். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இங்கே ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால எகைன் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இங்கே ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். சினாரியோ நம்பர் 2. அதுக்கடுத்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்கேஸ் கண்டினியூஸாக ரேலி ஆயிடுச்சு, டைரெக்டாக ரேலி ஆச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் எங்கே ரீட்ரேஸ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அங்கே ஜஸ்ட்டு ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ்க்கு லாங் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த எஸ்டர்டேவோட பையிங் ப்ரெஷர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி எஸ்டர்டேவோட 28th லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையிங் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து ரேலி கண்டினியூ ஆகி ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. எகைன் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் பையிங்காக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த லெவலில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் இன்னும் வீக்காக இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும், செல் ஆன் ரைஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் செல் ஆச்சுன்னா ரைசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணால் 780 வரைக்கும் ஷார்ட் என்ட்ரி. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 720 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படியே இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் வரும். பட் ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே லாங் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஃபாலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது செல் ஆன் மெத்தடில் வரும். அதனால் லெவல்ஸை கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக எப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் நீட்டாக வேணும்னா லைன்ஸ் மட்டும் வச்சு ஷோ பண்ணி மார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் பையிங் ஜோன் பிரேக் ஆச்சுன்னா செல் ஆன் ரைஸ் மெத்தடில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மெத்தடில் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஈஸியாக 1 டே 1 ட்ரேட் 1 இண்டெக்ஸ் 1 லாட்டை கிளியராக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் கிரியேட் ஆகல. ஏன் அப்படின்னா இப்போ தான் மந்த்து ஸ்டார்டிங்கு 58,000 புட் ரைட்ஸ் அதிகமாக இருக்குது. கால் ரைட் பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் வித் புட் ரைட் கால் ரைட் வந்து 50% தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டாடல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 57,000 ஸ்டாடல் போட்டிருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் நம்ம எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி வந்து இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணால் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் ஃபாலோ இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டியில் எப்படி அங்கே ரெசிஸ்டன்ஸோ மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோன் 58,300 to 320 மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிவோட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம்.
ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் அவுட் ஆனால் எங்கன்னா ப்ரீவியஸோட ஆல் டைம் ஹை 58,602 அந்த ரேலி திருப்பி இந்த கேட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனோட இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 58,812 வரும். அடுத்தது 59,000 ஆல் டைம் ஹை. புதுசாக ஒரு ஆல் டைம் ஹை இந்த லெவலுக்கு மேலே கிரியேட் ஆகும்போது ஒவ்வொரு ஆல் டைம் ஹையாக கிரியேட் பண்ணும். பட் இப்போதைக்கு ரைசிங் வெஜ் பேட்டர்னில் வீக்காக இருக்குது. இந்த லெவலே பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸ்ட்ராங் பிரேக் அவுட் மினிமம் 1 ஹவர் கேண்டில் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு 15 மினிட்ஸில் பிரேக் அவுட் ஆனாலும் ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். மந்த் எண்டில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வந்தால் வெயிட் பண்ணி ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் நம்ம ட்ரேடில் வெயிட் பண்ண முடியும். இமிடியேட்டாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் பார்த்திங்கன்னா 57,900. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 57,700. ஃபைனல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 57,500. இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரைசிங் வெஜ் பேட்டர்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி நிஃப்டி ஒரு பாக்ஸ் தியரியில் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் தியரியில் கிளியராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த பாக்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ப்ரீமியத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தான் ட்ரேட் பண்ணும். பாக்ஸை விட்டு பிரேக் டவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம இங்கே ஒரு லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆர் இந்த இடம் டெசசிவ் பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இன் பிட்வீனில் இந்த 400 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆனால் ஜஸ்ட் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ்க்கான ஃபோக்கஸ் வேணால் பண்ண முடியுமே ஒழிஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய மொமெண்டம் அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எப்படி ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி லெவல்ஸை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.